பசங்களா, இந்த ஆடியோ வந்து ரீசெண்டா ரெக்கார்ட் பண்ணது. இந்த வீடியோக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கிறேன். என்ன அப்டின்னா, நெறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. "ஜிமின் அண்ணா ஒன் ஷாட், ரெட் ஒயின் எங்க?" அப்படின்னு சொல்லி. சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தாலும் தூக்கிட்டானுங்க. எனக்கு தூக்குனது கூட வருத்தம் இல்லடா. அத போய் எதுக்கு தூக்குனானுங்க? நான் போட்டதே ஒரு 35 மினிட்ஸ் தான் போட்டேன். அது மட்டும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஹேட் மீ மாமா வந்து தூக்கிட்டாங்க. அது கூட ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அதில் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணேன். ஸோ தூக்கிட்டாங்க. எனக்கு ஓகே. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதில் நான் கன்டென்ட்டே இல்லாமல் ஒரு கன்டென்ட் கொடுத்துருப்பேன். இதுக்கு எதுக்கு மனசாட்சி இல்லாமல் தூக்குனாங்கன்னு தெரில எனக்கு. செம்ம காண்டாயிடுச்சு. சரி ஓகே, தூக்குனாங்க. சரி, திருப்பி நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எனக்கு. ஃப்யூச்சரில் வந்து இது கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அதுக்கு கூட எனக்கு காண்டாகலடா. 7 நாளைக்கு 7 டேஸ்க்கு வந்து போஸ்ட் போட முடியாதா? எனக்கு வெறுப்பாகுது. இப்போ நான் எப்படி வந்து கன்டென்ட் உட்காந்து கொடுக்க? அதில் சுத்தமாக வந்து 18+ அவ்வளோ இருக்காது. ஸோ கேட்டவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 400 கிட்ட போயிருந்துச்சு வியூஸ். எனக்கு தெரியல சரியா. எனக்கு தெரிலடா, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. போகிற பக்கம் பார்த்தா சேனல் போகே ஆயிடணும்னு நினைக்கிறேன். பட் இன்னொரு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, அதுவும் இந்த ஒரு ஸ்பெஷலான வீடியோ போடும்போது அதுக்கு முன்னாடி நான் அந்த வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்குறேன். அதை நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் வீடியோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்து இதை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிக்கிறேன். ஓகே, ஹேடா பர்பிள்ஸ் அண்ட் இவங்கெல்லாம் எப்படி தான் இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி ரொம்ப 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 ஒரு பிக்கான டே, ஒரு ஸ்பெஷலான டே. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா இன்றைக்கி நம்ம இசையோட பர்த்டே. எனக்கு தெரியல. ஹாப்பி பர்த்டே பார்ட்னர். லைஃப் லாங் நீ ஹாப்பியாக இருக்கணும்டி. நீ நினச்ச எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஸோ நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். மேடம்காக 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். இது தெரியாது. ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கணும்னு நினச்சேன். சரி ஓகே, எனக்கு தெரிலடா. இதுக்கு ஒரு மாதிரி இப்படிலாம் சொல்லிக்க மாட்டோமா, அதனால மாதிரி சங்கடமாக இருக்குது. சரி ஓகே, ஏதோ உனக்காக தான். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், புரியுதா? என்னன்னு தெரிலடா, டேங் அண்ணாக்குன்னு யோசிக்கும் போது பர்த்டே ஸ்பெஷல் அப்படின்னாலே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப சோகமாக என்லெஸ் ஜேர்னி, ப்ரோக்கன்னஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டைம் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் இசைக்கும் டேங்க்கும் கொஞ்சம் ஹாப்பியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பேன். இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஐ ஹோப் இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக, க்யூட்டாக, ரொமான்டிக்காக, ஃபைட்டிங்காக அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எந்த ஒரு இன்ட்ரோவும் கிடையாது. ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனே இசையோட வீட்டில் தான் அவங்க அம்மா கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க வெளியே இருந்து. இசை இசை என்னடி பண்ணுற? எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கா பாரு மாடு. ஏய் இசை, எந்திரிடி, அப்பா பேசணுமா, சீக்கிரம் கிளம்பி கீழே வா. இசை, இவ என்னதான் பண்ணுறா? இருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். போய் கூட்டிகிட்டு வா. ஹோம் பிள்ளை தானே, இவ்வளோ தூரத்துக்கு விட்டு வச்சிருக்கல, அதான் அப்படி இருக்கா. போ, அந்த மகாராணி எழுப்பி சீக்கிரம் கீழே கூட்டு வா. இதோ வரங்க. இவ ஒருத்தி நேரங்கட்ட நேரத்தில், ஐயோ இந்த மனுஷனை டென்ஷன் ஆக்குறது இவ வேலை தான். இசை என்னடி பண்ணுற? எந்திரிடி அப்படின்னு சொல்லி இசையோட அம்மா தான் பிடிச்சி நல்லா தட்டிகிட்டு இருக்காங்க டோரை. இப்போ அப்படியே டேங்கோட வீட்டில் தான் அவனோட பெட்டில் டேங்கும் இசை அப்படியே டேங் மேலே இசை தான் மூஞ்சி மேலே காலை போட்டு படுத்திருக்கா. அப்படியே நல்லா பப்பரப்பான்னு கீழே பார்த்தா ஏஜே, ஜிமின், ஜேகேன்னு சொல்லி எல்லாரும் அங்கங்கே படுத்து கிடக்கானுங்க. பக்கத்தில் பார்த்தா பாட்டிலாக இருக்குது. அந்த பக்கம் மைமா, மெடோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் நல்லா படுத்து கிடக்குறாங்க அந்த ஒரு ரூமில். ஸோ இப்போ இசையோட அம்மா கத்துல இசை துடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறா. அப்படியே டேங்க் ஒரு எத்து விட்டு, அப்பாங்கோத்தாயே என்னாடி போச்சு, நான் செத்தேன்டா, என்னாடி எங்கள் அத்தை கறி எழுப்பிட்டுருக்கா. இப்போ மட்டும் நான் போகல, சரியான சம்பவம் தான். தள்ளு எங்கடா, எங்க என் கோட்டு? இரு புட்ரி. இதுக்கு உதப்பியா அண்ணன்? அப்பா போச்சு, அம்மாடி என் காலு. ப்ரோ சாரி ப்ரோ. அப்பா என்னடி பண்ணுற காலையில்? ப்ரோ தள்ளுங்க. என்னடி பண்ணுற, இடிச்சிட்டு போகிறேன். அச்சான் கொஞ்சம் தள்ளுறா. ஆமாம், இவளுக்கு ஒரு வேலை பல்பே கிடையாது. டெய்லி இதே ஆறு போட்டோம்.
டைம் பரதேசி என்னடா பார்த்துட்டே இருக்க, அந்த பழம் எடுத்து போடேன். போடி, என்னால் முள்ள நீ எடுத்துக்கோ. பாரு மாட்டினேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளோதான், நைட்டு சரகே கிடையாது. என்ன எப்படி வரேன் ஆள அப்படின்னு சொல்லி டேங் தான் இப்போ ஒரு பெரிய போர்டு மாதிரி இருக்குது, அதை எடுத்து அப்படியே உங்கள் வீட்டு ரூமுக்கு அப்படியே போடுறான். ஆக்சுவலாக அந்த பில்டிங்கும் இந்த பில்டிங்கும் கொஞ்சம் தான் கேப்பில் இருக்கும். ஸோ ரொம்ப கேப்பெல்லாம் கிடையாது, 2 ஸ்டெப்பு தான் நடந்தால் அந்த உங்கள் ரூமுக்கு போயிடுவீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இசை அப்படியே அந்த போர்டை போட்டு அப்படியே நடக்கிறா. கீழே பார்த்தா அவ்வளோ ஹைட்டு, அதெல்லாம் கேர் பண்ணிக்காமல் அப்படியே நடந்து அவள் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கா. பா, டெய்லி இந்த சர்க்கஸ் பண்ணியே நம்ம ரூமுக்கு போக வேண்டியதாக இருக்குது. இசை, குட் மார்னிங். குட் மார்னிங் அங்கிள். என்னம்மா காலையிலே அங்கே தொங்கிட்டு இருக்க? அது நியூ எக்ஸசைஸ் தான். போயேண்டா உள்ள, நாத்தா கறிக்கிட்ட இவனே மாட்டி விட்டுருவான் போல். அப்பா வந்தாச்சு. டேய் என்னாடி புடுறான் அப்படின்னு சொல்லி இந்த போர்டை தூக்கி உள்ளே போட்டு, ஐயோ இசை என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இசை, மா என்னம்மா என்னடி உள்ளே பண்ணிகிட்ருக்க? நான் பாத்ரூமில் இருக்கேம்மா. பாத்ரூமில் இருக்கியா? எவ்வளோ நேரம்? சீக்கிரமா கிளம்பி. இது வரேம்மா. என்ன வாழ்க்கடி உனக்கு, சே வீடாது கன்றாவி. அங்கே பாரு அவனுங்கள. ஸோ அப்படியே அந்த ரூமை பார்க்குறான், இன்னும் அதே மாதிரி தான் படுத்து கிடக்குதுக்கா. எப்படி இருக்கானுங்க, கொடுத்து வச்சவனுங்க, நம்மளுக்கு எங்கே அப்படின்ட்டு வேகமாக போய் கிளம்பி அப்படியே கீழே வரான். கீழே பார்த்தா இசையோட அப்பா தான் அப்படியே கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. லேட் ஆயிடுச்சுன்னா கிளம்பி போக வேண்டியதானே, என்னம்மா இவருக்கு சும்மா நோயின்ட்டு. கொஞ்சம் நின்று. என்னம்மா என்ன? எவ்வளோ நேரம்டி, இப்போ என்ன அதான் வந்துட்டல, சும்மா என்னம்மா அவருக்கு அமைதியாக இருடி. மேடம்க்கு இவ்வளோ நேரம் தூக்கம் கேட்குதோ? இல்லை, அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதான். எதுக்கு நைட்டு பசங்களோட வெளியே சுற்றவா? இல்லை, அது பொதுவாக எல்லார் வீட்டில் என்ன தெரியுமா நடக்கும், அப்பன் பையனை தான் திட்டுவான், இப்படி பொறிக்கு மாதிரி சுற்றுறேன்னு சொல்லி. ஆனால் என் வீட்டில் பொண்ணை திட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, உன் தாத்தா அப்படி வளர்த்து வச்சுட்டு போயிட்டாரு, இப்போ நான் கட்டி சீரழிகிறேன். இப்போ என்ன விஷயம் சொல்லுங்கள். இப்படி தான் அப்பாவை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு விட்டு வச்சுருக்கான் உங்கள் அம்மா. இப்போ என்ன அவள் பண்ணிட்டா? வாயை மூடு. உன் பொண்ணு என்ன பண்ணலைன்னு மட்டும் கேளு. பையன் மாதிரி பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்றுறான். இதோ அவள் ட்ரெஸ்ஸை பாரு. ஒரு பொண்ணு இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாளா? ஃபேண்ட்டு சட்டை சரி ஓகே, அதை கூட போடட்டுன்னு விட்டுட்டேன். அவள் முடிய பாரு. என் ஃப்ரெண்டு என் மூஞ்சுக்கு முன்னாடி சொல்கிறான், எப்படி உன் மூத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிற, ஒரு 2வது பிள்ளை வாழ்க்கை நாசமாக போகுதுன்னு சொல்லி. இப்படி இருந்தால் ஏன் வந்து இவளை கல்யாணம் பண்ணிப்பா? அமைதியாக இருடி. இது போதாதுன்னு சில தருதலைங்க கூட சுற்றுறது, பொண்ணா பையனான்னு கூட தெரியாமல் சகஜமாக பேசிக்கிட்டு, இன்னும் தம் அடிப்பாளா தண்ணி அடிப்பாளா அது 2 மட்டும்தான் எனக்கு தெரியாது. யாரு கண்டா அதையும் அடிக்க தான் செய்வா. இப்போ என்னவாம்மா கேட்டு சொல்லு. சும்மா காலையிலே கசகசன்ட்டு. அதானே கசகசன் தாம்மா இருக்கும் உங்களுக்கு, கசகசன் தான் இருக்கும் உங்களுக்கு. என்ன உனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கா சுஷி, பாரு அதுதான் புள்ள. ஸ்கூலுக்கு போனோமா வந்தோமா, அடுத்து காலேஜ் போகிறா, 1st இயர், மேடம் 3rd இயர். சரி இன்ஜினியரிங் குரூப் எடுன்னு எவ்வளோ சொன்னோம், எடுத்தியா? போயும் மெக்கானிக்கல் குரூப் எடுத்தேன். சரி படித்து தொலைன்னு விட்டேன்ல. இப்போ வேலைக்கு போவியான்னு கேட்டால் இல்லை எனக்கு ஃபோட்டோகிராஃபி தான் பிடிச்சிருக்கு, நான் கேமராவை மாட்டிட்டு காடாக போய் ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு நிற்கிறேன். பேசி முடிச்சிட்டிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன் அவ்வளோதானே. உனக்கு பிடிச்சதை பண்ணுறேன், அதை நான் தப்பு சொல்லலை. உனக்கு பிடிச்சது எங்களுக்கும் பிடிச்சிருக்கணும், அப்போ தான் அதை பண்ணணுமா வேண்டாமா நீ யோசிக்கணும். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்த வீட்டில் இருக்க முடியாது, புரியுதா? உனக்கு 6 மாதம்தான் டைம்.
மரியாதையா படிப்பை முடித்ததும் ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதா இருந்தால் இரு, இல்லைனா மூடிட்டு நான் கையை காட்டுறவனை கல்யாணம் பண்ணிவிட்டு பெசாட்டிக்கு போ, உன் தங்கச்சி லைஃப் ஆச்சு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவர் கோவமாக இருந்துச்சு போயிடுறாரு. இசைக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே சோஃபாவில் ஒரு உதவிடுறா. ஏய் என்னடி பண்ணுற மா, என்னம்மா அந்த ஆளுக்கு பிரச்சனை, சும்மா நையி நையின்ட்டு. அந்த ஆளுக்கு என்ன தெரியும் என் ஃபீலிங்ஸ் பற்றி? ஏன் இப்படிலாம் இருக்கக்கூடாதா? இப்படி இருந்தாலும் நான் பொண்ணு தானம்மா, ஏதோ பையனுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போகிறான் அந்த ஆள். அது மட்டும் கிடையாது, நான் யார் கூட இருந்தால் அவனுக்கு என்ன? சும்மா என் ஃப்ரெண்ட்ஸை பற்றிலாம் பேசிட்டு வாயை உடச்சிருவேன். என்னடி அப்பாவை பார்த்து மரியாதை இல்லாமல்? மா கடுப்படிகிறாருமா. உனக்கு இருக்கிற புத்தி கூட உன் புருஷனுக்கு இல்லை பற்றியா? சும்மா சுஷி சின்ன பொண்ணுமா, அவள் கூட கம்பேர் பண்ணி ஏன் அவள் லைஃப்பை நான் கெடுப்பேனாமா? ஏய் சரி விடுடி. அவருக்கு ஒரு கோவம், என்ன பண்ணுறது? என் அப்பா வளர்த்து விட்டு போயிட்டாரு இப்படி ஒன்று. இங்கே பாருமா, எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. சும்மா என் ட்ராகன் அந்த ஆள் வந்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் சீன் ஆகிடும். கிளம்பு. எங்கடி போகிற சாப்பிடாம? எனக்கு மூடலம்மா அப்படின்ட்டு அவன் அப்படியே கிளம்பி பைக் எடுக்கிறான். எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக காலேஜ் தான் போகிறான். ஆல்ரெடி பசங்க கேங்கெல்லாம் அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே போய் கடுப்பா அவங்க முன்னாடி வண்டியை ஸ்டாப் பண்ணுறான். ஸோ டயாங், ஜிமின், ஜேகே, அப்புறம் ஏஜே இவங்கெல்லாம் பிஜி பண்ணுறாங்க. ஸோ இசை, மைமா, மெடோ அவங்களாம் யூஜி தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஏரியானால ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ செம்ம காண்டா பைக்கை நிப்பாட்டிட்டு அப்படியே போய் ஏஜே பக்கத்தில் தான் போய் உட்கார்றான். ஏய் என்னாடி காலைலே காண்டா போனேன், இப்போ காண்டா வர, என்னாச்சு? கடுப்பாக இருக்குது ப்ரோ, ஏன்டா வீட்டுக்கு போன்றது. அந்த ஆள் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. டெய்லி ஒரே டைலாகை போட்டு சாவடிக்கிறான். சரி. அப்போ டேங் அப்படியே ஷோல்டரில் கை போட்டு, ஏன்டி? அதான் சொல்கிறேன், பேசாமல் வீட்டை விட்டு கிளம்பி வந்துரு. வந்தால் மட்டும் விட்டுருவானா? நீ வேற ஏன்டா? ஐயோ 6 மாதம் தான் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் டைம் கொடுத்துருவான். அதுக்குள்ளே நான் வேலைக்கு போகலான்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். எவனையாவது பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவானா? டேங் இப்போ எதுக்கு நான் சிரிக்கிறேன்? நான் இல்லாடி உன்னை இப்போ யாரை கட்டிக்கிறேன்னு முன்னாடி வந்து நிற்கிறா. எப்படி தான் உங்கள் அப்பா இப்படி யோசிக்கிறான்னு தெரிலடி. வாயை மூடுன்னு, வாயை உடச்சிருவேன். சார் ரொம்ப அப்படியே உருப்புற மாதிரி பேசுவீங்க. ஏண்டா இருக்கிற அரியரை கிளியர் பண்ணுங்க, அப்புறம் வந்து என்கிட்ட பேசுங்க. மச்சான் பேசாமல் ஹாஸ்டல் வாடா எங்கள் கூட. உங்களை தாண்டி கழுவி ஊற்றுறாங்க ஆள். அம்மா அனுப்பிட்டு தான் மறு வேலை பார்ப்பான் பாரு. ஜே ப்ரோ ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கொடு ப்ரோ. எங்கள் வீட்டில் குப்பரை படுக வச்சு குனியை வச்சு கொடுத்துறானுங்க, நான் என்னத்த ஐடியா கொடுக்குறது? போடி, எனக்கு என் ஆளை பார்க்கவே டைம் இல்லை, இவளுக்கு ஐடியா வேறு கொடுப்பானுங்க. டேய் என்னடா இல்லை இப்படி இருக்கீங்க? சே, நைட்டு சரகுக்கு மட்டும் எங்கள் அப்பா கிட்டேருந்து காசு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்ல, அந்த ஆள்கிட்ட ஆட்டையை போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என்ன நீ மட்டுமா கொடுக்குறேன்? சைடுக்கு நான் தாண்டி கொடுக்குறேன். டேங் ஆனால் அப்படி அசிங்கமாக இருக்காது என்ன? சி, 500 ரூபா சரகு எங்கே இருக்குது, 5 ரூபா ஊருக்கா எங்கே இருக்குது? எப்படியா நான் கொடுக்குறேன்ல. எங்கள் அப்பாங்க அதை சொல்கிறது ஒரு கரெக்டு தான்டா. உங்கள் கூட சேர்ந்து தான் நான் உருப்பிடாமல் போகிறேன்ல. ஐயோ தனியாக இருந்தாலும் அப்படியே உருப்பிட்டுட்டாலும். போங்கடா டேய் போங்கடா. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ மச்சான் என்னாடி க்ரஷ் போகிறான்டி. எங்க தர்ஷாவா? இசை அமைதியாக இருடி. ஐயா ஆரம்பிச்சிட்டாளா? அவன் தான் கண்டுக்கவே மாட்டேறானே, இவன் எதுக்கு இப்படி நாய் மாதிரி பின்னாடி சுற்றுறான்னு ஒரு அளவும் புரியல மச்சான். எட்ரா பட்டதுக்கப்புறம் தெரியும் அந்த நாய்க்கு. அதுவும் கட்டு தான் மச்சான் அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. இப்போ இசை தான் அப்படியே தர்ஷனை பார்த்ததும் அவன் ஃபேஷனில் அப்படியே தட்டி விட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். தர்ஷன் பார்க்குறான், பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். டி மச்சான் பார்த்தியாடா, யாரும் என்னை பற்றி சிரிச்சான் தானே? அப்போ டேங் மண்டேலே அடிச்சுட்டு, இதுதான் ஆளா? ஒன் சைடு தான் என்ன ஞாபகத்தில் வச்சுக்குவோம். 1 சைடோ 2 சைடோ அவன் ஆள் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஐயோ பேசாமல் ப்ரோப்போஸ் பண்ணியிருக்க வேண்டியது தானே மச்சான். நானும் பண்ணலாம் தானே நினைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில மச்சான். அதான் இங்கே பிரச்சனையே. இப்படியே பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், வேறு எவ்வளோச்சும் கொத்திட்டு போயிடுவான். இதுகளே ஃபேமஸான ஆள் அவன். நீ சொல்கிறதும் கட்டு தான். கூடிய சீக்கிரம் அவன்கிட்ட எல்லாவும் சொல்லணும்டா, எப்படியாச்சும் சொல்லணும் மச்சான்.
எப்படி இருக்கான் பாரு, செம்ம ஸ்டைலாக அழகா. மச்சான் நம்மளாம் பார்த்தா எப்படா இருக்கு அப்போ, நம்மளே ஸ்டைலாக அழகா. அதெல்லாம் கண்ணு தெரியாது மச்சான், பழத்தை தான் பிடிக்கும். ஏய் மூடுங்கடா டே, உங்கள் மூஞ்சதெல்லாம் பாரு. இவன் பொறுக்கி, இவன் 420, இவன் பக்கா ரவுடி மாதிரி இருக்கான். ஆனால் அங்கே பாரு என் செல்லத்தை எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லி, எல்லாம் முழு முழு முழுன்னு. இப்போ எல்லாரும் சேர்ந்து கொட்டுறானுங்க. வலிக்குது விடுங்கடா. அப்படியே வாயிலேருந்து ஊற்றுது பாரு. சீ போய் படிக்கிற வேலையை பாரு. ப்ரோ ஜோ என் கிளாஸ் தான், ஞாபகம் இருக்குல்ல? அப்படி சொல்ல சிஸ்டர், நீ போய் படி. என்ன படிக்கிறது தான் ஃபஸ்ட்டு முக்கியம், அதுக்கு மேலே முக்கியம் எனக்கு தர்ஷா. பேசாமல் ப்ரொப்போஸ் பண்ணுறீ அவள் சொல்கிற மாதிரி. படிங்கிறீங்க, சரி கூடிய சீக்கிரத்தில் பண்ணுறேன். சரி ப்ரோ, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்ன டேய் பாய்டா, வளம் போல் நைட்டு ஓசி குடிக்க வந்துருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கன்னு ஓடுறான். சரி இவனுங்களும் இப்படி கிளம்பிடுறானுங்க. இசை தர்ஷனை ஒரு கொஞ்ச நாளாகவே இல்லை, ரொம்ப மாதமாகவே பின்னாடி சுற்றி லவ் பண்ணிகிட்ருக்கா. இசை பின்னாடி சுற்றுறது காலேஜ் ஃபுல்லாக தெரியும், என் தர்ஷனுக்குமே தெரியும். பட் அவன் பெருசாக கண்டுக்கிட மாட்டான். இப்போ அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது, எல்லோரும் லஞ்ச் சாப்பிட அப்படியே கேன்டீனில் வந்து உட்காந்துருக்காங்க. இசை சொல்லிட்டேன், என்ன உனக்கு உண்மையில அவனை பிடிச்சிருக்கா என்ன? யாரடா விளங்கிடும். என் க்ரஷ்ஷை சொல்கிறியா? ஆமாம் ஆமாம் பிடிச்சிருக்கு, நல்லா நான் பின்னாடி சுற்றுறேன். ஒரு வேளை ஓகே சொல்லிட்டா என்னடி பண்ணுவேன்? ஓகே சொல்லிட்டா ஜாலியாக கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். இது அந்த ஆசையெல்லாம் இருக்கா என்ன? இல்லை என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? ரொம்பலாம் இல்லை, ஓகே தான். அப்படியே அடிச்சான்னு வச்சுக்கோயேன், நானும் பொண்ணு தான்டா. தரல, இங்கே வந்து அவனை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்ன தெரியுமா, அவனுக்குமே தெரியும், ஆனால் என்னை கண்டுக்கிடாமல் இருக்கான். சரிடி வலியுது என்ன, மூட்டு தின்னு தா, இது உனக்கு பிடிக்கும்ல? தேங்க்ஸ் தான் மச்சான், நீ தான்டா சின்ன வயசுலேருந்து எனக்கு என்ன பிடிக்குமோ பார்த்து பார்த்து வைக்கிற. ரொம்ப ஐஸ் வைக்காது என்ன, இதுக்கு மேலே தரமாட்டேன், அது ஒன்றை மட்டும் சாப்பிடு. என்னடா அவ்வளோதானா? இச்சி அவன்கிட்ட அழியாதுந்தா என்கிட்ட வாங்கி தின்னு. ஐயோ ப்ரோ, நீ எனக்கு போதுண்டி, ரொம்ப ஐஸ் வைக்காது என்ன, நானும் ஒன்றுக்கு மேலே தரமாட்டேன். அப்படியே ஒன்று ஒன்றா பிச்சு எடுத்து 4 தின்றுவல்ல. அது இதில் என்ன விளங்காத புத்தின்னு சொல்கிற பற்றியா? சரி விடு ப்ரோ, யாருக்கு தர, உன் தங்கச்சிக்கு தானே, அதெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். ஸோ இப்படி தான் அவங்க டேலாம் ஃபன்னாக போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஈவினிங்கும் ஆகுது. இப்போ இசை பின்னாடி தான் டேங்க் ஏறி உட்காடுறான். சரிடா நான் கிரவுண்டுக்கு போகிறேன்ன, இசை வரியா என்ன? இன்னைக்கு எங்கள் அப்பனுக்கு சீக்கிரமாக ஆஃபீஸ் முடிஞ்சிருமா, நான் மட்டும் வீட்டில் இல்லை, அவள் தான். அப்பன்னா நீ வரமாட்டியாடி? ஐயோ ப்ரோ அதான் சொல்கிறேன், அந்த ஆள் இருந்தால் கையான்னு கத்துவான். நீ மார்க்கு கூட போட்டுருங்கடி மேட்ச்சு. ஷோ ப்ரோ நீ பாரு என்ன. ஜேகே அதான் வானாங்கிறான்ல, விட்றா அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை மச்சான் டேங்கா அவன், விட்றா பார்த்துக்கலாம். சரி நீ போடி கிளம்பு. சரி பாய் 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 பாய். இப்போ இசை டேங் தான் அப்படி பைக்கில் போயிட்டுருக்காங்க. டேங் என்னடி எப்படா உன் பைக் ரெடி ஆகும்? தெரிலடி, இன்னும் செட்டிலே தான் இருக்குது. அந்த அண்ணா இந்தாங்கிறாங்க. சீரை வாங்கி தொலைடா, பெட்ரோல் காசு தான் என் போகுது. இப்போ என்ன, ஓ வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் என் வீடு, 2 பேரும் போனால் என்ன பெட்ரோல் செலவு வருதா? நீ மட்டும் போனாலும் இதே பெட்ரோல் தானடி, ஓவராக பண்ணாத என்ன? டேட்டாங் என்னடி? இல்லை நாளைக்கு தர்ஷன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன்டா. என்ன எதுக்கு இப்போ திடீர்னு? சும்மா சொல்லி சுற்றிட்டு இருக்காது என்ன, பேசாட்டிக்க விடு. எது சும்மா சொல்கிறேண்ணா? இல்லை என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நான் சும்மா சொல்லி சுற்றிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? இசை சீரியஸ்லாம் சொல்லாத, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும். உன்கிட்ட சொன்னேன் பாரு, என் புத்தி தான் செருப்பால் அடிக்கணும். சரி அதை விட்றி, ஒரு டீ குடிச்சிட்டு போகலாமா? ரொம்ப முக்கியம். தலைவலியாக இருக்குடி, அந்த மேக்ஸ் சார் போட்டு கொன்னுட்டான், போகலாமே? வந்து தொலை அப்படின்ட்டு 2 பேரும் போய் அப்படி டீயெல்லாம் குடிச்சிட்டு இப்போ அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அப்படியே நைட் ஆகுது. வழக்கம் போல் இசை அப்படியே அந்த போர்டை தூக்கி போட்டு டேங் வீட்டுக்கு குதிக்கிறான். என்னாடி இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? ப்ரோ வர டைம் ஆயிடுச்சு. சரி வாங்கிட்டீங்களா? இங்கே பார்த்தியா, என்னாச்சு இன்னைக்கு புது ஐட்டமாக இருக்குது. அப்போ டேங் அப்படியே மண்டையிலே அடிச்சிட்டு, எவ்வளோ இருந்தாலும் உனக்கு ஒரு கிளாஸ் தான். ஏன்டா அப்படி பண்ணுற? நீங்களாம் மட்டும் நல்லா ஊற்றி ஊற்றி குடிக்கிறீங்கள்ல. எல்லாம் எங்கள் நேரம்டி, எல்லாம் எங்கள் நேரம், என்ன பண்ணுறது?
ஸ்கூல் படிக்கும் போது பழகிடுச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் உன் கூட சேர்ந்து குடிக்கிறோம், புரியுதா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. பொண்ணாக இருக்கோமே இப்படி வந்து குடிக்கிறோமே. பட ஊத்துறா ஃபஸ்ட்டு. இப்படி சொன்னதும் எல்லோரும் நல்லா போதை ஆயிட்டாங்க கொஞ்ச நேரத்தில். ப்ரோ, நாளைக்கு ஆள் தர்ஷனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். அப்படியா? காங்க்ராச்சுலேஷன். அந்த பால் டப்பாவோட நல்லபடியாக வாழ். என்ன பால் டப்பாவா? ஐயோ, அவன் என் பவுட்ரு டப்பா. எவ்வளோ அழகாக இருக்கான்ல. எவ்வளோ பெரிய படிப்ஸு. காலேஜே அவன் பின்னாடி சுற்றுது. ஏன் நான் சுற்றக்கூடாதா? சொல்லு ஜே ப்ரோ, நான் சுற்றக்கூடாதா? ஜிமின் ப்ரோ நீ சொல்லு. உனக்கு என்னடி? நீ இப்போ சமதாரியமாக போய் பண்ணு. அவன் என்ன சொல்கிறான் நானும் பார்க்குறேன். உனக்கு வேணுமா? அண்ணன் பேசாமல் தூக்கிட்டு வந்துடுவா அவனை. அப்படியெல்லாம் வேணாம், நானாக போய் ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஓகேடி அப்படின்ட்டு எல்லாம் மட்டையாக ஆயிடுச்சுங்க. இப்போ டேங்க் தான் எல்லாரையும் அங்கங்கே போய் படுக்க வைக்கிறான். ரொம்பலாம் குடிச்சிருக்க மாட்டான். இப்போ இசையை தூக்கிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனும் அப்படியே பக்கத்தில் படுக்கிறான். நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறியா? எப்படி வளர்றா பாரு அப்படின்ட்டு அவனும் தூங்கிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ வழக்கம் போல் பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இசை இப்போ தான் உள்ளே வரான். ஸோ பசங்களாம் ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்காங்க. உங்களை பார்த்து வேற சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போகிற வர பொண்ணுங்க பசங்களாம் சிரிக்கிறாங்க. இசைக்கு ஒன்றும் புரியலை. இப்போ எதுக்கு நம்மளாம் பார்த்து சிரிக்குது? இசை கங்க்ராச்சுலேஷன்ப்பா. எதுக்கு? இசை ஆல் தி பெஸ்ட். எதுக்கு சொல்லுது? குள்ளடப்பா, முன்னாடி பண்ணி வச்சுருக்க. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? காலேஜ் குரூப்பில் பார்த்தியா இல்லையா? காலேஜ் குரூப்லையா? என்ன அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா நாளைக்கு நான் தர்ஷனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு செல்ஃபியோடு ஷேர் பண்ணி வச்சுருக்கா. ஐயோ கரும கன்றாவி, போதையில் இதெல்லாமா பண்ணி வச்சுருக்கேன். ஐயோயோ, இன்னைக்கு தர்ஷனுக்கு தெரிஞ்சிருக்குமே. என்னை பற்றி என்ன நினப்பான் அவன்? ஐயோ, இந்த அசிங்கமான செல்ஃபியை வேற போட்டு வச்சுருக்கேன். என்னடி நினப்பான்? அதான் ஆல்ரெடி சொல்ல போகிறேன்னு தெரிஞ்சிச்சுல. இதான் நல்ல சான்ஸு. பேசாமல் போய் ப்ரப்போஸ் பண்ணிடு. ப்ரோ பயமாக இருக்குது ப்ரோ. உன்னைத்தான் யாரும் பையன் வலை வீசி தேடிட்டு இருப்பான். போவான். போடி. இப்படி சொன்னதும் இசையும் இப்போ அப்படியே தர்ஷனை தேடி தான் போகிறான். அப்போ கரெக்டாக தர்ஷனும் ஆப்போசிட்டில் வருவான். ஸோ 2 பேரும் மோதிடுவாங்க. அது தர்ஷன், அது இசை, உன்னை தான் நான் தேடிட்டு இருந்தேன். இங்கே தான் இருக்கியா? உன் கூட கொஞ்சம் பேசணும், வரியா? இசை, அது ஐயோ இவளுக வேற. போகலாம். வா அப்படின்னு சொல்லி டெரஸுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அது தர்ஷன், அது நான் உன்கிட்ட இல்லை, அது நைட் ஏதோ போதையில் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் போதையில் அது பண்ணந்தான். ஆனால் உண்மையிலே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் இதை உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் நினப்பேன். ஆனால் என்னன்னு தெரில, என்ன தானே அப்படி இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்படி இதை சொல்கிறதுன்னு தெரில. அதான் இப்போ தெரிஞ்சிச்சுல. இசை, என்ன தர்ஷன், எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா? நிஜமாக தான். கேரக்டர் வைஸ் நீ ரொம்ப நல்ல பொண்ணு. அப்புறம் மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது. நல்லா பையன் மாதிரி சுற்றிட்டு எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணிவிட்டு போல்டாக இருப்பேன். எனக்கு பிடிக்கும், உன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாரி இசை, என்னால் லவ்வெல்லாம் பண்ண முடியாது. அது மட்டும் கிடையாது, நீ என்னோடய டைப்பு கிடையாது. எனக்கு சாஃப்டாக கைண்டாக க்யூட்டான கேர்ள்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக உன்கிட்ட இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. எனக்கு தெரியலை, உன் கேரக்டர் பிடிக்கும் தாண்டி மித்தப்படி நீ பாய்ஸோடு சுற்றுறது இதெல்லாம் என்னோடய ஃபேமிலிக்கும் செட் ஆகாது, எனக்கும் செட் ஆகாது. ஐம் சாரி இசை. அண்ட் தயவு செஞ்சு குரூப்பில் இருந்து டெலிட் பண்ணிடுவேன்னா. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒரு தடவை தான் நான் பொறுமையாக சொல்லுவேன். நெக்ஸ்ட் டைம் நான் பொறுமையாக சொல்ல மாட்டேன். அது நம்ம 2 பேருக்குமே சங்கடம் இல்லையா இசை? புரியுது எனக்கு. ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கவா? சொல்லு இசை.
இல்லை பிடிக்கலன்றதுக்கு நான் இப்படி இருக்கேன்ற ஒரு ரீசன் தானா? அதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா உன்னால் உன்னை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. கரெக்டு தானே? கரெக்டு தான். என்னால் என்னை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அது மட்டும் இல்லை இசை, மற்ற பொண்ணுங்களோட கம்பேர் பண்ணும்போது நீ ரொம்பவே தூரமாக இருக்க. எனக்கு தெரியல, ஃப்யூச்சரில் இதனால் உனக்கு பிரச்சனை வரலாம். ஸோ நீ மாறுன்னு சொல்லலை, கொஞ்சமாச்சு மற்ற கேர்ள்ஸ் மாதிரி இருக்க ட்ரை பண்ணு. பொதுவாக அந்த பசங்க கூட சுற்றுறது இதெல்லாம் விட்டு உனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் தரேன், ஓகேவா? ஒரு ஃப்ரெண்டா. இல்லை இல்லை தர்ஷன், அது நான் எதுவும் கம்பல் பண்ணல. ஆனால் நீ என் பின்னாடி சுற்றுறது உனக்கு வேணால் ஜாலியாக இருக்கலாம். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கலாய்க்கிறாங்க, என்னடா இசையை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு சொல்லி. இங்கே பாரு இசை, தர்ஷன், அது எனக்கு புரியுது, நீங்கள் சொல்கிற எல்லாமே புரியுது. சாரி, என் தப்பு தான். அண்ட் சும்மா ஜாலிகளாம் சுற்றலை. நானும் பொண்ணு தான், மனுஷி தான். எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும். ஐயோ இசை, நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால தான் இவ்வளோ பொறுமையாக அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுது, தேங்க்யூ சொன்னதுக்கு. ஓகே, அப்புறம் அந்த இது இல்லை, நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே அப்படின்ட்டு தர்ஷன் அப்படியே அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே காலேஜ் ஃபுல்லாக இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ இசைக்கு என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி இப்போ காலேஜ் குரூப்பில் தர்ஷன் அப்படியே நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான ரீசனையும் போட்டு வச்சிடுறான். ஸோ அவ்வளோதான், இசையை பிடிச்சி அப்படி இப்படின்னு கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இசை தான் அப்படியே வேகமாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு போகிறா. இசை, எங்கடி போகிற? டைம், நான் போகணும் தலை. அவள் எதுவுமே பேசாமல் அப்படியே கிளம்பிடுறா. வேகமாக போய் வீட்டுக்குள்ளே அப்படியே டோரை சாத்திக்கிறா. ஸோ வெளியே வரவே இல்லை. ஸோ பசங்களை வெயிட் பண்ணி பார்த்து இப்போ வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ இசையோட அப்பா தான் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. என்னடா எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க? அங்கிள், இசை மேடம் ஏதோ சோகத்தில் இருக்காங்க போல், வெளியவே வரமாட்டேங்கிறாங்க. அது வந்து இசை, எல்லோரும் வந்திருக்காங்க, கீழே இறங்கி வாடி. இசை, இவனுங்க எதுக்கு வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இசை அப்படியே கீழே இறங்கி வரா. என்ன வேணும்? ஏய், இப்போ எதுவும் ரொம்ப பண்ணிகிட்ருக்கா, வா பாரு, அவங்க தனியாக இருக்கணும், விட. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு நீ இப்படி இருக்க? அவன் இல்லைன்னா இன்னொருத்தன். ஏய் புரியா, விட்ரி, வாடி. என்ன ஏஜி பேசுகிறேன், எனக்கு புரியலை. அது வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஸோ இசையோட அப்பா அப்படியே சிரிக்கிறாரு. பாரு, கடைசி நான் சொன்னதான் நடந்திருக்கு. பொண்ணு ரிஜெக்ட் பண்ணி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாழ்க்கையில் தடவை பையன் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். அவன் சொன்னதில் என்ன அப்படி தப்பு இருக்குது சொல்லு பார்க்கலாம். இப்படி இருந்தால் எந்த பசங்களுக்கு தான் பிடிக்கும் சொல்லு? பிடிக்குமா? அவளுக்கு வேணால் ஜாலியாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்கு பார்க்க அப்படியெல்லாம் இருக்காது. எனக்கு அந்த பையன் பண்ணால் தான் கரெக்டுன்னு தோணுது. இப்படி சொன்னதும் ஒரு மாதிரி எல்லாருக்கும் அது ஃபன்னாக இருக்குது போல். சிலமே லைட்டாக அப்படியே சிரிச்சிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. பாட்டுறீங்களா? என்ன நினச்சிட்ருக்கீங்க எல்லோரும்? உங்களுக்கு விளையாட்டாக இருக்குல்ல? என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும்? தெரியுமா? எல்லாருக்குமே விளையாட்டாக இருக்குல்ல இது? விளையாட்டாக இருக்குது. என் ஃபீலிங்ஸ் எதுன்னு உங்களுக்கு புரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்குது, அப்படி தானே? ஏன் எனக்குள்ளெல்லாம் ஃபீலிங்ஸ் வரக்கூடாதா? லவ் வரக்கூடாதா? எனக்கு ஒரு பையனை பிடிக்கக்கூடாதா? மற்ற பொண்ணுங்க ரிஜெக்ட் ஆனால் ஐயோ பாவனை இறக்கப்படுவீங்க. நான் ரிஜெக்ட் ஆனால் மட்டும் இல்லை சிரிக்கிறீங்கல்ல? ஆமாம், என் லைஃப்பில் நான் எல்லாத்துலேயும் ரிஜெக்ட் ஆகிட்டே தான் இருக்கேன். ஆனால் நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது, புரியுதா? இப்படி இருக்கிறனால பையனை என்னால் மாறிட முடியாது. அவருக்கு தான் என்ன புரியாது, அதான் சொல்லி சொல்லி சிரிக்கிறாரு. உங்களுக்கு கூட புரியலைல்ல? இப்போ என்ன, எல்லாரும் மாதிரி நீங்களும் கலாய்க்கணும் அப்படி தானே? அதுக்கு தானே வந்திருக்கீங்க எல்லோரும். நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. இப்போ எதுக்கு நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? காட்டுங்கப்பா, சின்ன வயசுலேருந்து நான் இப்படி தானே இருந்தேன். அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலை அப்படி தானே? இப்போ தெரியுதா? ஏன் அப்பயே மாற்றிருக்க வேண்டியது தானே? எனக்கும் ஃப்ராகு இதோ சுசி போடுறால, அந்த மாதிரி எனக்கும் ஃப்ராகு போட்டு விட்ற வேண்டியது தானே? ஏன் போடலை? பையன் மாதிரி வளர்க்குறேன், பையன் இல்லாத குறையில வளர்க்குறேன், சொல்லி சொல்லி வளர்த்து இப்போ கடைசி நீ இப்படி இருக்கிறது பிடிக்கலன்னா என்னால் எப்படி மாற முடியும்?
இல்லை எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. எனக்கு இப்படி போட தான் பிடிச்சிருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீங்கள் தான் அப்படி வளர்த்தீங்க. இப்போ திடீர்னு எல்லாத்தையும் மாறு அப்படின்னா எப்படி மாற்றிக்க முடியும்? என்னால் என் கெட்டப்ப வேணால் மாற்றிக்க முடியும்ப்பா, என் கேரக்டராக என்னால் மாற்றிக்க முடியாது. அப்படி எவனும் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கலைனாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் இருப்பேன், என்னால் மாற்றிக்க முடியாது. தயவு செஞ்சு நான் தனியாக இருக்கணும், யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போயிடுறான். ஸோ எல்லாருமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஏன் ஜேகேக்கெலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ கலாச்சிட்டோமா அந்த மாதிரி தான். ஸோ அப்படியே அவங்கவுங்க கலைஞ்சு போயிடுறாங்க. இசையோட அப்பா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே உட்காடுறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் வந்து, ஏங்க என்னங்க எப்போ பாரு அந்த பிள்ளையை போட்டு நோண்டிகிட்டே இருக்கீங்க பாருங்க, என்னைக்கும் அந்த பிள்ளை அழுததே கிடையாது, இன்றைக்கியும் அப்படி அழுதுட்டு போகிறா. என்னமோ போங்க, 2 பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி பார்க்க பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே இசை காலேஜுக்கே வரல. ஸோ பசங்களும் எவ்வளவோ மெசேஜ் பண்ணுறாங்க, டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, டேங்லாம் வையின்னு வையிறான். ஆனால் அவள் காலே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். இப்போ நைட்டு அப்படியே இசையோட ரூமுக்கு முன்னாடி அந்த போர்டு தான் விழுகுது. அப்போ அங்கேருந்து ஏறி டேங் தான் வரான். ஏய் என்னடா பண்ணுற இந்த டைமில்? ஏய் நீ என்னடி பண்ணுற? என்ன மகாராணிக்கு ஃபோன் எடுக்க முடியாதா? ஏன் காலேஜ் வரல? வா அங்கே. நான் வரலடா, எனக்கு மூடு இல்லை, நீ போ. மூடு இல்லையா? இதுக்கெல்லாம் மேடமுக்கு மூடு வேணுமா? ஏச்சி மூட்டு வா, எல்லாம் பசங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டே நான் வரலடா. இப்போ வர்றியா இல்லை செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இங்கேருந்து அப்படியே தள்ளி விடவா? என்னடா உனக்கு பிரச்சனை? ஏச்சி மூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஜேகே டேங் எல்லாருமே இருக்காங்க. சரி ஜிமின் எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. மச்சான் ஏன்டா இப்படி பண்ணுற? என் மைமா மூடு என்ன ஆரம்பிக்காத. இப்போ என்ன ஊற்றி குடிச்சிட்டு விடலான்னு மட்டையாக தானே போகிறீங்க, இப்போ எதுக்கு என்னைய கூப்பிட்றீங்க? எச்சி ரொம்ப பண்ணாத உகாரு. ஏய் என்னடி அசிங்கமாக அழுதுட்டுருக்க எல்லாருக்கும் முன்னாடி? உனக்கெல்லாம் புரியாது ப்ரோ சொன்னா என்ன, மூட்டு குடி. சரி சரி விட்றி, பண்ண விடு, எல்லாம் பார்த்துக்கலாண்ணே. நீ அழுதும் லைட்டாக எல்லாரும் கஷ்டமாயிடுச்சுண்ணே. அரேப்பா என்னை பார்த்து கஷ்டப்படுறீங்களாங்க? கஷ்டப்படுற மூஞ்சி தான் அப்படி போட்டு கலாச்சி சிரிச்சிட்டு இருப்பீங்களா? போங்கடா டேய். ஏய் மூட்டு குடிடி. இப்படி சொன்னதும் மறுபடியும் எல்லாரும் மட்டதான். ஐயோ ஆரம்பிச்சிட்டாலே ஒப்பாரி, என்னால் முடியலை ப்ரோ. ஏய் வாங்கடி, தயவு செஞ்சு ஒப்பாரி வைக்காது என்ன, என்னால் தாங்க முடியல, நான் அப்படியே சாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மட்டையாயிட்டாங்க. இசையானா விடாமல் குடிச்சிட்டே இருக்கா டேங் அப்படியே பிடிங்கிட்டு. ஏய் போதும், எவ்வளோ ரவுண்டு தான் போவேன், சி குடு. என்னாடி? ஏய் மாடி போகலாமா? இங்கே கசகசன்னு இருக்குடா. எப்படி இப்படியாவா? வாடா டே அப்படின்னு சொல்லி மாடி கூட்டிகிட்டு போகிறா. ஏய் இப்போ எதுக்கு நீங்கள் வந்த? வா, உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, மூட்டுப்பாடு. நீங்கள் தான் ஃப்ரீயாக இருக்குல்ல? ஏய் என்னடி என்னப்பா உனக்கு பிரச்சனை? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா உகாரு. என்ன பேசணும்? நீ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, சின்ன வயசுலேருந்து எனக்கு அடித்த ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ தான். நீ கூட புரிஞ்சுக்கல பார்த்தியா? ஏய் நான் என்ன புரிஞ்சுக்கல? நாங்கள் வரவே இல்லடி. ஆமல்ல நீ வரலையோ, இருந்தாலும் எனக்கு தோணுதுடா, நான்லாம் ஒத்து கிடையாதோ. என்ன தெரியுமா சொன்னா? மற்ற பொண்ணுங்களை கம்பேர் பண்ணும்போது நீ ரொம்ப தூரமாக இருக்குன்னு சொன்னான். அப்படி என்ன என்கிட்ட இல்லை? என்கிட்ட என்னடா இல்லை? நல்லா தானே இருக்கேன், நானும் நல்ல ஃபிகர் தானே. உனக்கு மொப்ப அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன். வா போகலாம் கீழே. ஏய் என்னடா சிரிக்கிறேன்? என்ன சிரிக்கிறேன்? சொல்லு. அவன் அப்படி சொன்னான் தெரியுமா? அவனை இருந்தாலும் அவன் நல்ல பையன்தான், அவன் கரெக்டாக தானே சொல்கிறான். என்ன மாதிரி பொண்ணெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? பெத்தா அப்பனையே பிடிக்கல என்ன, யாருக்குமே பிடிக்கல என்ன. இதுதான் இந்த லவ், அதெல்லாம் எங்களுக்குள்ளே வரவே கூடாது. நான் நல்லா இல்லையோ? அப்போ டேங்க அப்படியே இசையை பிடிச்சி கிட்ட அழுத்து. யார் சொன்னா நீ நல்லா இல்லைன்னு சொல்லி? அவன் சொன்னானா? ஆமாம் நான் நல்லா தானே இல்லை, நீயே சொல்லு.
அப்படி என்னடா என்கிட்ட இல்லை? பாரு. ஏய் என்னடி பண்ணுற? எல்லாருக்கும் இருக்கிறது தானே எனக்கும் இருக்குது. கர்மம் பிடிச்சவளே, டீஷர்ட் இறக்கு, இறகுடி அப்படின்னு சொல்லி இறக்கிட்டு கிட்ட இழுத்து என்னடி பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருக்க? எதையோ காட்டி பாரு, இனியும் நானும் தான் தனியாக இருக்கும். எத்தனையோ நாள் வெயிட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சான்ஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லி. தேவையில்லாமல் வேறு மூடுக்கு கொண்டு போயிடாதுன்னு. எனக்கு புரியல. என்ன? யார் சொன்னா நீ எல்லாம் ஒர்த்து பீஸ் இல்லைன்னு சொல்லி? நீ எவ்வளோ ஒர்த்து பீஸ் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு புரியாது சொன்னா. எவ்வளோ க்யூட்டாக இருக்க. அவனுக்கு கண்ணு தெரியலை போல, அதான் அப்படி பேசியிருக்கான். ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும்டி கண்ணு. என்னடா பேசுகிற? எனக்கு ஒன்றும் புரியலை. உனக்கு ஒன்றும் புரிய வேணாம். கிட்டவா. நீங்கள் வாடி. அவ்வளோ என்ன அந்த நாய்க்காக ஃபீலிங் மயிறு? அவ்வளோ ஃபீலிங் மயிர் ஆயிடுறீங்க. எனக்கு தெரியும்டி, அவன் எப்படியோ ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு சொல்லி தான் அவனை எப்படியும் ப்ரப்போஸ் பண்ணவே விட்டேன். இல்லைன்னா விட்டுருக்க மாட்டேன். என்ன ஒன்று சவுண்டு கொடுத்துட்ருக்க? இசை. என்ன ரொம்ப மப்பாயிட்ட? நல்லா இருக்குடி உன் பக்கத்தில். என்னடா பண்ணுற? தரல, கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்தேன். அழகாக இருக்குடி. அப்படியே தூங்கிட்டான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இசை அப்படியே தலையை பிடிச்சிட்டு எழுந்திரிக்கிறா. பார்த்தா டேங்கோட ரூமில் தான் இருக்கான். யாருமே இல்லை. என்ன யாருமே இல்லை, அவன் மட்டும்தான் இருக்கும். மார்னிங் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? என்னாச்சு? அழகா இருக்கடி. என்னடா பண்ணுற? தெரில, பண்ணணும்னு தோணுச்சு. அது அது நேற்று அது இப்போ டேங் அப்படியே குளிச்சுட்டு தலையை தொட்டிட்டு சிரிச்சுட்டே வெளியே வரும்போது கரெக்டாக பார்த்தா இசை அந்த போர்டு வெளியே அங்கிட்டு போயிட்டுருக்கா. ஏய் 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 அவள் எதுவுமே காதில் வாங்காமல் அப்படியே போய் க்ளோஸ் பண்ணிடுறா டோரை. என்ன போயிட்டா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல்? நேற்று என்ன பண்ணா? கிஸ் பண்ணானா? எனக்கா? இவனுக்கு நான் கிஸ் பண்ணா? அது நேற்று டயம்க்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா? இல்லை இருக்காது. நேற்று ஏதோ பாவப்பட்டு பண்ணியிருப்பானோ? ஐயோ, அது மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன்? என்ன வேலை பார்த்துருக்கோம். ஐயோ, எதுக்கிட்டே அவ்வளோ குடிச்ச? போச்சு இல்லை நாசமாக போச்சு. இசை காலேஜுக்கு ரெடி ஆகலையா? ஆல்ரெடி 2 days லீவு. அம்மா இன்றைக்கி போகலன்னா செத்த. ஐயோ, இசையும் அப்படியே கிளம்பி காலேஜுக்கு போகிறா. சரி, எப்பயுமே பசங்க முன்னாடி அப்படியே பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்டுவா. இன்றைக்கி பார்க்கிங்கில் போய் நிப்பாட்டிட்டு பொறுமையாக அப்படியே கிளாஸ் ரூமுக்கு போகலான்ட்டு போகிறான். குள்ளடப்பா எங்கே ஓடுறான்? என்ன ப்ரோ? என்ன கூப்பிட்டீங்க? என்னடியாச்சு? இங்கே போகிற? இங்கே இருக்கோம், நீ வாட்டில் போயிட்டுருக்க. அது அப்படின்னு சொல்லி நீங்கள் டயங்க பார்க்குறீங்க. சரி, டயங்க உங்களை பார்த்து சிரிச்சிட்டு என்ன இசை எங்கே போகிற? எங்கடி போகிற? இல்லை, இன்னைக்கு முக்கியமான ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் நான் போகணும். எது முக்கியமான கிளாஸா? மச்சான் இன்னைக்கு 2 ப்ரீடு ஃப்ரீ ப்ரீடு, ஜாலியாக ஃபன் பண்ணான்னு பேசணுமே, ஞாபகம் இல்லை? இவ்வளவு வேற. சரி, மார்னிங் நான் கிளாஸ் போகிறேன், அப்புறம் வர என்ன, பாய் அப்புறம் மீட் பண்ணலாம் ஆஃப்டர்நூன் போல் அப்படின்ட்டு ஓடிடுறா. ஸோ பசங்களாம் ஒன்றும் புரியாமல் இப்போ எதுக்கு இந்த பைத்தியம் இப்படி ஓடுது? தரலாம் மச்சான். இப்போ அப்படியே லஞ்ச் பிரேக் ஆகுது. இசை வரவே இல்லை. ஸோ மைமா பிடிச்சி இழுத்துட்டு வரா கேன்டீனுக்கு. விட்ரி
விடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறேன், விட. ஏய், என்ன பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க? ஏய், என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை ஜெய ப்ரோ. அது அப்போ டேங் அப்படியே கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சாப்பிடாம என்ன பிடிங்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, சும்மா தான். ஸோ டேங் பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். இப்போ எதுக்கு இவ்வளோ நர்வஸாக இருக்கு? நர்வஸா? என்னங்க எதுக்கு? அதெல்லாம் இல்லையே, நான் சாப்பிட போகிறேன். ஏய், என்னடி ஆச்சு? ஓகே தானே? நீ கூட்டிட்டும் வந்துட்டு ஓகேவா? இவன் பக்கத்தில் எதுக்கு உட்கார வச்சிருக்காளுங்க? ஐயோ, எனக்கே எப்படி ஃபீல் ஆகுது? நான் ஏன் ஓடுறேன் இவனை பார்த்து? இல்லை சரி, ஒன்றும் இல்லை. இது உனக்கு பிடிக்கும்ல? இல்லை நீயே சாப்பிடு. என்ன? இல்லை சாப்பிடு. ஏய், என்னாடி எப்போயும் பிடிங்கி தின்னுவேன், இனி என்னமோ நீயா கொடுக்குற? இல்லை ப்ரோ, எனக்கு எதுவும் ஸ்டொமக் அப்செட்டாக இருக்காதா? ஓ சரி சரி. ஸோ டேங்க் இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக சிரிப்பு வருது. அப்படி சிரிச்சிட்டே இருக்கான். ஸோ இப்போ எப்படி ஈவினிங் ஆகுது, எல்லோரும் கிளம்புறாங்க. சரி அப்படியே வா, கிரவுண்டுக்கு போகலாம். இல்லை ப்ரோ நான் வரல. எது வரலையா? ஏன்டி? அது இன்னைக்கு கொஞ்சம் சுஷி இன்னைக்கு வெளில போகணுன்னு சொன்னான். அம்மா கூப்பிட்டு போக சொன்னாங்க. அதான் அவளுக்கு ஏதோ திங்ஸ் வாங்கணுமா சூப்பர் மார்க்கெட்டில். அதான் நீ எப்போ உங்களேன்? அப்போ டேங் அப்படியே பார்த்துட்டு, ஏன் நீ வரல? அவளா போய் வாங்க மாட்டாளா? இல்லை வாங்க மாட்டா, அதான் நான் போகணும். சரி ஓகே. டேங், உன் பைக்கு என் பின்னாடி தானே வருவேன்? என் பைக்கை நீயே கொண்டு போ, அப்புறமா வீட்டில் வந்து பார்க் பண்ணிடு. நான் மேடோ கூட போகிறேன். பாய். டேய், என்னடா ஆச்சு அவளுக்கு? தரலாம் மச்சான். சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ அப்படியே நைட் ஆகுது. இசை தான் அப்படியே ஒரு பேக் எடுத்துகிட்டு நான் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா. நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஐயோ முடியலை. என்ன ஃபீலிங் இது? அவன் நம்ம ஃப்ரெண்டு இசை, அது ஏதோ ஆக்சிடெண்ட்டாக அப்படி நடந்துருக்கும் போதையில். நீ ஏன்டி இப்படி இருக்கா? ஓய், நீ என்ன இந்த பக்கம்? அதை நான் கேட்கணும். நீ என்ன இந்த பக்கம்? அது பார்த்தா தெரில, சூப்பர் மார்க்கெட் போயிட்டுருக்கேன். சுசி எங்க? அவள் ஹோம்ஒர்க் இருக்குன்னு சொன்னான், அதான்டா அவல்ல. நீ என்ன இந்த பக்கம்? ஓ திங்ஸ் வாங்க வந்தியா? சரி நான் அப்புறம் பார்க்குறேன், பாய். எங்கே போகிறேன்? என்ன டைம் கையை பிடிச்சிட்டு விடா விடு. நீங்கள் பாரு டைம், நம்ம காலேஜில் பார்க்கலாம். பாய். ஏய் இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறா, ஒரு மாதிரி நர்வஸாக. அப்போ டயம் டக்குன்னு வந்து அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறான். ஸோ இசைக்கு ஒன்றும் புரியலை. டயம் டே அதான் நல்லெண்ண நீ தான் போயிட்டே இருந்த, இப்போ பார்த்தியா நம்ம ரோட்டில் அதான் எவனும் இல்லை. இசை என்ன எதுக்கு இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்க? நீ ஃபஸ்ட்டு ஹிப்லேருந்து முடியாது, சொல்ல வேண்டியதை இப்போயாச்சும் சொல்லிடுறேன்டி. என்ன சொல்லணும்? ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு என்ன தெரியும்? ஓ அப்போ நேற்று நடந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லை? நேற்று என்ன நடந்துச்சு? வழக்கம் போல் தானே குடிச்சிட்டு எல்லோரும், அப்போ உனக்கு ஞாபகம் இல்லை? சத்தியமாக இல்லை, ஞாபகமே இல்லை. நேற்று நீ நானும் மேட்ரு பண்ணோம். எது? என்னடா பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, நம்ம ஜஸ்ட்டு கிஸ் தான் பண்ணோம். ஞாபகம் இல்லைன்னா அது அது டேங் நான் போகணும். ஏய் இருடி அப்படின்ட்டு அகெயின் பேக்கப் பண்ணிட்டு, என்ன பண்ணுற? நான் ஏன் கிஸ் பண்ணேன் நீ கேட்கவே இல்லையே? அது இல்லை, நேற்று போதையிலலாம் இல்லை, நான் குடிக்கவே இல்லை. அது இசை எனக்கு ஒன்று பிடிக்கும்டி. இப்போ இல்லை, 5th ஸ்டாண்டர்டில் இருக்கும் போதே உன் கூட தான் இருப்பேன்ல, அப்போ இருந்து ரொம்ப பிடிக்கும். நீ என் க்ரஷ்ஷு.
அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு எப்படி அது வேறு ஃபீலிங்காக போச்சுன்னு எனக்கு தெரில. ஆனால் அவன் சொன்னது என்னமோ கரெக்டு தான். நீ எல்லா பொண்ணுங்க மாதிரியும் கிடையாது. அவங்களுக்கும் உனக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்படி. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று. டெய்லி மார்னிங் உன் ஃபேஸில் முழிக்காமல் அந்த டேவே நல்லா இருக்காது தெரியுமா? ஓகே அப்படி இப்படின்னு சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. இசை, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச் டி. நீ பியூட்டி இல்லைன்னு மட்டும் நினைக்காத. நீ என்னோட பியூட்டி. என்னோட பியூட்டி மட்டும்தான் டி. இதை யாரு கண்ணுக்கும் தெரியாது. என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் உன் பியூட்டி என்னன்னு. சரி ஓகே, டைம் எடுத்துக்கோ. இப்போயே உன் பதில் என்னன்னு நான் கேட்க விரும்பலை. கூடிய சீக்கிரம் நீ சொல்லுவேன்னு நினைக்கிறேன். அது பயப்படும் போது கூட அழகாக இருக்குடி. ஃபஸ்ட் டைம் என்கிட்ட தான் பயப்படுற, அப்படி தானே? அது நான் மார்க்கெட் எங்கே போகிறேன்? டைம் ஆயிடுச்சு. ஸ்கெட்ச் பென் தானே வாங்க வந்தேன் சுசிக்கு. இந்தா வாங்கிட்டேன். பத்திரமா வீட்டுக்கு போ. நான் வேணா இல்லை நானே போய்க்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு இசை அங்கேருந்து ஓடியே போயிடுறான். டேங்க் சிரிச்சிட்டு அவனும் பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். டேங்க்கு செம்ம ஹாப்பி, ஃபைனலாக சொல்லிட்டோம் அந்த மாதிரி தான். இசை வேகமாக போய் அப்படியே ரூம் டோரை சாத்திட்டு அவன் ஹார்ட்டில் கை வைக்கிறான். என்ன பண்ணா? ப்ரப்போஸ் பண்ணானா? நமகா? டேங்க்கு எம்எல் ஃபீலிங்ஸ் இருக்கா? இல்லை அப்போ நேற்று போதையிலலாம் கிஸ் பண்ணலையா? இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு அவனை பிடிக்கும் தான், ஆனால் அவன் ஃப்ரெண்டு எப்படி? ஷோ ஒன்றும் புரியலை. சரி ஓகே இசை, டைம் எடுத்து யோசிக்கலாம். ஓகே இப்பயே போட்டு எதையும் குழப்பாத அப்படின்ட்டு வேகமாக போய் அப்படியே பெட்ஷீட்குள்ளே போட்டு அப்படியே தூங்குறான். தூக்கமே வரல, 2 பேர்த்துக்கும் உருண்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ டேங் எங்கே வந்தாலும் இசை அப்படியே மறைஞ்சு ஓடி போகிறா. பசங்களும் பார்க்குறாங்க. டே மச்சான், என்னடா உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாலா என்ன? எதுக்கு இப்போ அந்த வாள் அப்படி இப்படின்னு நம்மகிட்ட கண்ணாமூச்சி விளாண்டுட்ருக்கா? ஏன் வரவே மாட்டீரா? அது எனக்கு என்னடா தெரியும். சரி விடு, வருவா பைத்தியம் அப்படின்ட்டு டேங்க் சிரிச்சிட்டு விட்டுடுறான். ஸோ இப்படியே தான் டேஸ் போகுது. ஸோ டேங்கை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறா. ஏ மச்சான் வாடி, நான் வரலன்னு சொல்கிறேன்ல, ஏன் ஏங்காத விடு. ஏ ப்ளீஸ் டி, இங்கே தானடி ட்ரிப்பு, மவுண்டன் பிளேஸுக்கு எவனுமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, இன்றைக்கி தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, வாடி. என்னால் முடியாது, நீ வேணால் போயிட்டு வா மைமா, சும்மா நசன்ட்டு. அப்போ நீ வரமாட்டியா? நான் வரல ட்ரிப்பு, கிளம்பிப்போ. இதுக்கு மேலே ஃபோன் அடித்தேன் அவ்வளோதான், வைடி மூடிட்டு. அப்புறம் ப்ரோக்ஸ் கிட்டலாம் சொல்லிடுறேன்ன நான் வரலன்னு சொல்லி, அப்புறம் மாற்றி ஃபோன் அடிப்பானுங்க எனக்கு. இசை, என்னம்மா? டேங் வந்திருக்கான் பாரு. டேங்கா? அவன் எதுக்கு வந்திருக்கான்? இதோ வரேம்மா. ஸோ இப்படி சொன்னதும் இசையும் கீழே இறங்கி வரேன். டேங்க் பார்த்து சிரிச்சிட்டு, என்ன இந்த பக்கம் வா, உடனே கொஞ்சம் பேசணும். எங்கே பாடி அப்படின்னு சொல்லி கார்டன் சைடு கூட்டிகிட்டு போகிறான். ட்ரிப்புக்கு வரலன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் வரல, கொஞ்சம் வீட்டில் இருக்கலாம் போல இருக்காதான். புரியுது, நான் வரனால தானே வரல. அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. சரி ஓகே, நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன். நீ ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் நான் ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உன் பதிலை நான் தெரிஞ்சுக்கணுன்னு வெயிட் பண்ணுறேன். நான் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்ல என்ன, நான் வெயிட் பண்ணுறேன். அது இல்லைண்ணா. ஓகே சரி, நான் கிளம்புறேன். என்ன 2 days கழித்து கண்டிப்பாக அகைன் மீட் பண்ணி பேசலாம். பாய்டி. அது ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நான் என்னன்னு சொல்கிறது ஒன்றும் புரியலை. இப்போ அப்படியே நைட் ஆகுது. அக்கா என்னடி, என்ன வேணும் உனக்கு? அக்கா எனக்காக போய் லிட் பேனா மட்டும் வாங்கிட்டு வரியா? பிச்சை போட்டுருவேன் பார்த்துக்கோ. என்ன ஓயாமல் என்னையே மார்க்கெட் போட்டு சொல்லி நீ போடி. அக்கா அன்றைக்கி நான் கேட்காம போயிட்டு வந்தேன். ஷோ படுத்துறாளே, கொடுத்து தொலை.
ஓ ஒன்றும் இனிமேல் ஸ்கெட்ச் பென் அவள் தொலைச்சேன் அவ்வளோதான். பைக்கில் தானே போகிறேன், ரொம்ப தான் சீன் போடுறான் படி நீ போடி அப்படின்ட்டு இசை அப்படி பைக்கையே எடுக்கிறான். ஸோ ஆனால் எடுத்துகிட்டு பார்க்குறான், லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அகெயின் அதை ஆங்கரில் மாற்றிட்டு அப்படியே ஷூ போட்டு நடந்து போகிறான். ஸோ நடந்து போகும்போதெல்லாம் தேங்க்ஸ் சொன்னதான் ஞாபகம் வருது. ஸோ லைட்டாக சிரிச்சிட்டு ஒன்றும் அப்படின்ட்டு அவளாம் நடந்து போயிட்டுருக்கான். ஐயோ இன்னும் இவ்வளோ லேட்டாக வந்துட்டோம். எங்கே இருக்குது ஆ இதோ இருக்குது. சார் ப்ளீஸ் எனக்கு அது வேணும், நான் தான் அதை இசை தர்ஷன் அது நீங்களே வச்சுக்கோங்க. இசை ஒரு நிமிஷம். எப்படி இருக்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக சாரி. எதுக்கு? அன்றைக்கி நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஐ எம் ரியலி சாரி. இல்லை நீங்கள் உண்மையாக தானே பேசுனீங்க. தெரில இசை, அப்போ ஏதோ ஒரு இதில் பேசிட்டேன். ஆனால் டேங் வந்து என்கிட்ட பேசினப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. என்ன? டேங் வந்து என்கிட்ட பேசினான். ஆக்சுவலாக அவன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அப்போவே நீயும் அவனும் டேட் பண்ணுறீங்களா? அது இப்போ யோசிக்கிறேன், உன்னை மிஸ் பண்ணிட்டோன்னு. அவன் சொல்லும் போது எனக்கே உன் கேரக்டர் பற்றி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இசை. டேங் வந்து பேசினானா எனக்காகவா? என்ன சொன்னானா எனக்கு கேவலமாக வந்தான். அதுக்கப்புறம் அவன் என்னோட பியூட்டி, உன் கண்ணுக்கெலாம் அவன் அழகு தெரியாது அப்படி இப்படின்னு நிறையா சொன்னான். அது எங்கே போகிற? ஒரு காஃபி? இல்லை நான் வீட்டுக்கு போகணும், ஒரு நிமிஷம். ஒரு சிஸ்டருக்காக தானே வாங்க வந்தேன், இது பிடி. ரொம்ப தேங்க்ஸ், நான் காலேஜில் மீட் பண்ணுறேன், பாய். ஒரு நிமிஷம் இசை அப்படி சிரிச்சுட்டு வேகமாக போகிறான். உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். இப்போ வேகமாக ஓடி போகும்போது இசை அப்பா ஒரு நிமிஷம் வாமா. என்னப்பா, ஏதாவது வேலை இருக்கா என்ன? இல்லை மெடிக்கல் ஷாப் போகணுமா? நான் வேணா பைக் எடுத்துகிட்டு. அதெல்லாம் இல்லைம்மா, உட்காரு. என்னப்பா என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? அது இல்லைம்மா, எப்படி சொல்கிறதுன்னு தெரியலடா. சாரிடா. எதுக்குப்பா சாரிலாம் கேட்குறீங்க? இல்லைடா, உன்னை புரிஞ்சுக்காமல் அன்றைக்கி அப்படி பேசினேன்ல, உன்னை ஒரு வாட்டி கூட புரிஞ்சுக்காமல் அன்றைக்கி நீ அப்படி இருக்கும் போது கூட உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் எல்லாம் என் தப்பு தான். நீ ஏன் அப்படி வளர்ந்த? நான் தானே அப்படி உன்னை வளர்த்தேன். இப்போ டக்குன்னு மாறுனா நீ எப்படி மாறுவப்பா? அதெல்லாம் இல்லைப்பா. இல்லை அப்பா மேலே உனக்கு கோவம் இருக்குல்ல? நீ வேணா அப்பாவை என்னப்பா பேசுகிறீங்க? உங்கள் மேலே என்றைக்குமே எனக்கு கோவம் வந்ததில்லை. அதெல்லாம் வந்தால் கூட 5 நிமிஷத்தில் போயிடும். எங்கள் வீட்டுக்கு எல்லாமே நீங்கள் தானே. உங்கள் கோவம்லாம் ரொம்ப நியாயமானது தான். என் மேலேயும் சில தப்பு இருக்குது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. சொல்லப்போனால் எல்லாரோட உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் எனக்கு தான் அதிகம். யாராச்சும் உங்களை தப்பாக பேசினா கூட என்னால் தாங்கிக்க முடியாது. சாரிடா, சாரி. இதுக்கடுத்து நீ பிடிச்சதை பண்ணு. அப்போது உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் பா. தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் நாளைக்கு ஒரு புது கேமரா வாங்கணும் என் பொண்ணுக்காக. நாளைக்கு சீக்கிரம் போயிட்டு வரலாம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ்லாம் எதுக்கு அப்படின்ட்டு தலையை தடவி கொடுக்குறாரு. சரிப்பா, நீங்கள் சீக்கிரம் தூங்குங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. சரிடா இப்போ. சரி, இப்போ இசை அப்படியே சிரிச்சுட்டே மேலே போகிறா. அவளுக்கு என்னன்னு தெரில, ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. இப்போ அப்படியே டேங்க்கு தான் கால் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி அப்படியே மொபைலே பார்க்குறான். ஐயோ மச்சா, அங்கிட்டு போகிறான் சும்மா நசன்ட்டு. நீ குடிக்கலை, எனக்கு குடிய பிடிக்கலை. நசங்காமல் ஒழுங்காக குடிச்சிட்டு மூட்டு படு. என்ன நயன்ட்டு இருக்கான். என்ன இவ கால் பண்ணுறான்? ஹலோ
ஹலோ. ஏய், என்ன கால் பண்ணிட்டு சைலண்ட்டாகவே இருக்க? இல்லை, சேஃபாக போயிட்டியா? ம், போயிட்டோம். ஏய், காலை நுண்டாமல் இருறான். ஓ, குடிச்சிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே, நான் அப்புறம் கால் ஏய், இருடி, டெரஸ் போகிறேன். இல்லைண்ணா, இருன்றல. இல்லைடா, இதை விட அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீ பேசுகிறது தான் இம்பார்ட்டன்ட். ம், சரி, சொல்லு, எது கால் பண்ணீங்க? அது நான் தேங்க்ஸ். எதுக்கு? தர்ஷன்கிட்ட. அது எதுக்கு தேங்க்ஸ்? உண்மையே தானே சொன்னேன். சரி, நான் வைக்கிறேன். ஏய், இருடி, சொல்ல வந்த விஷயத்த விட்டுட்டு மற்ற விஷயத்த பேசிட்டு வைக்கிறேங்கிற. அது இல்லை, அதான் இனி யாரோ நேரில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நீ வைக்கப்படுறத பார்த்துட்டு டைம் இல்லை. சரி, ஓகே, சொல்லு ப்ளீஸ் டி. உன் வாயில் கேட்கணும் போல் ஆசையாக இருக்குது. பரவாயில்ல, காலில் இருந்தாலும். அது அது வந்து ஐ லவ் யூ டைம் அப்படின்ட்டு டக்குன்னு கட் பண்ணிடுறா. சரி, டைம் எப்படி சிரிச்சிட்டு அகைன் கால் பண்ணிவிட்டு, ஓய் சொல்லு என்ன ஐ லவ் யூன்ட்டு அப்படி கட் பண்ணிட்டேன். இங்கே பாரு, எனக்கு இவ்வளோ தான் வரும். என்ன சும்மா அப்படி இப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது. சரி விடு. சரி, என்ன? அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிச்சிருச்சு. எப்படி? அதெல்லாம் கேட்காத. பிடிக்கும்னா பிடிக்கும், அவ்வளோதான். உனக்கு உண்மையிலே என்ன பிடிக்குமா? என்னடி கேள்வி இது? ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாரேன், நீ லவ் சொல்லும் போது நான் ரொம்ப தூரமாக இருக்கேன். எங்கடா தூரமாக இருக்கேன்? இங்கே இருக்கிற மவுண்டன் தானே போயிருக்கீங்க. 2 hours வந்துடலாம். இந்த 2 hours எனக்கு ஏதோ 2 மைல் தூரம் கடந்துருக்கிற மாதிரி இருக்குடி. ரொம்ப பண்ணாத. சரி, அப்படியே பேசிகிட்டே இருக்கேன், கேட்கணும் போல இருக்கு. என்ன பேசணும்? எல்லாம் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது என்ன? இல்லை, காலேஜில் நீ தான் பெரிய ஹேண்ட்ஸம். உனக்கு போய் எப்படி? என்ன சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும்டி. நீ ஒரு மாதிரி க்யூட்டாக அந்த பப்பி ஹேர்லாம் வச்சுட்டு. அது வெகப்படுறியா இசை? அதெல்லாம் இல்லையே. ஐயோ, நேரில் பார்க்கணும் போல் இருக்கே. என்னடா அப்போ உனக்கு பிரச்சனை? சும்மா தோணுன்ட்டு. ஸோ டேங் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கான். இசைக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. அப்படியே ஹைட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏய், சத்தியமாக முடியலை, நேரில் பார்க்கணும் போல் இருக்குது. என்ன பைத்தியமா நீ? அங்கே இருந்துட்டு சொல்லுவான் நேரில் பார்க்கணும் போல் இருக்குன்னு. யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு இசை போய் பார்க்குறேன். யாரும் இல்லை. செவன் தெரிலடா, இந்த குட்டி பசங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. எப்போ பாரம் அடித்து விட்டு. டேம், நீ எப்படி ரூமுக்கு? ஸோ அப்படியே இசை பார்க்குற அந்த போர்டு இருக்குது. ஹாய், எப்படி வந்தேன் அதான் சொன்னேன்ல, வேகப்படுறத நேரில் பார்க்கணும்னு சொல்லி. அதான் 2 hours பைக்கிலே பறந்துட்டேன். பொறுக்கி. டேய், என்ன பண்ணுற? இல்லை, உங்கள் அண்ணன் பார்த்து சொல்லணுன்னு ஆசையாக இருந்துச்சுடி, அதான் வந்தேன். இசை, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டா. எப்படி மேடமுக்கு பிடிச்சிருச்சு? தெரியல, ஒரு மாதிரி ஃபுல்லாக இருக்குது, மனசும் சரி, எல்லாமே. அப்படியா இசை? கிஸ் பண்ணிங்கவா? அது இல்லை, அன்னைக்கு போதையில் பண்ணோண்டி. இப்போது பாரா, பர்மிஷன்லாம் கேட்குறீங்க. தெரில, ஃபஸ்ட் டைம்னால, அடுத்தலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இசையோட ஜாக்கெட்டை பிடிச்சி கிட்ட எடுத்து பண்ணவா? ஐ லவ் யூ டி, என்னோட பியூட்டி, மறந்துடாத என்ன அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அந்த கிஸ் அப்படி ரொம்ப சாஃப்டாக போகுது. டேம், என்னடா பண்ணுற? டிஷர்ட் கொள்ளலாம். டேம், ப்ளீஸ் டி, டேம் ப்ளீஸ். அப்படியே இசையை சிரிச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. சகியே நீ யாரடி, கை தீண்டும் பௌர்ணமி கொஞ்சம்
பெண்ணே பெண்ணே உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே கண்ணே கண்ணே நீளும் காலம் வேண்டும் வாராயோ. தெரிலடா இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உனக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பர்பிள் யூ பாய்டா. லாஸ்ட்டாக வந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே பார்ட்னரே.